சேலம் சங்ககிரியில் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வரும் நிலையில் கோகுல்ராஜ் கொலை வழக்கில் சிறையில் உள்ள யுவராஜின் தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையை சேர்ந்த இளைஞர்கள் அட்டகாசத்தில் ஈடுபட்டதுடன் தங்கள் கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களின் நம்பர் பிளேட்டை ஸ்டிக்கர் மற்றும் பச்சை துண்டால் மறைத்து விதிமீறலிலும் ஈடுபட்டனர். இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். விவரங்களை எம்முடைய செய்தியாளர் சிலம்பரசன் வழங்கிட கேட்கலாம். சிலம்பரசன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சுதந்திர போராட்ட வீரர் தியாகி தீரன் சின்னமலையின் 221ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்த வந்த யுவராஜின் தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் 100க்கும் மேற்பட்ட வாகனங்களில் சாலையிலேயே அட்டகாசத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி வாகனங்களின் நம்பர் பிளேட்டை மறைத்து சாலையிலேயே நிறுத்தி சாகசங்களில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. மேலும் 1 மணி நேரமாக வேடிக்கை பார்த்த காவல்துறையினர் திடீரென பொறுத்தது போதும் என பொங்கி எழுந்து அவர்களை விரட்டி எடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி சின்னமலையின் 221ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக காலையிலேயே தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து திமுக, அதிமுகவை தொடர்ந்த கட்சியினர் அந்த நினைவஞ்சலி செலுத்திவிட்டு சென்ற நிலையில் தீரன் சின்னமலை நினைவு தினத்தை முன்னிட்டு யுவராஜியின் தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையின் சார்பாக 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருசக்கர வாகனம் மற்றும் அந்த 4 சக்கர கார்களில் வந்த நிலையில் அவர்கள் சாலையிலேயே நிறுத்திவிட்டு அட்டகாசத்தில் ஈடுபட்டனர். மேலும் நடு சாலையில் நிறுத்தி வாகன சாகசத்திலும் ஈடுபட்டனர். மேலும் அவர்கள் வந்த வாகனங்களில் நம்பர் பிளேட்டை ஸ்டிக்கர் மற்றும் அந்த பச்சை துண்டுகளால் மறைத்து வைத்து போக்குவரத்து விதிமுறைகளில் ஈடுபட்டனர். இதனை 1 மணி நேரமாக வேடிக்கை பார்த்த காவல்துறையினர் பொறுத்தது போதும் என பொங்கி எழுந்து அவர்களை அப்புறப்படுத்தி துரத்தி அதிரடிப்படை மூலம் துரத்தி விட்டனர். இதனால் அப்பகுதியில் சென்ற வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள், அதாவது சுதந்திர போராட்ட தியாகிக்கு நினைவஞ்சலி செலுத்தி வந்துவிட்டு இவர்கள் அட்டகாசத்தில் ஈடுபட்டதால் முகம் சுளித்தவாறு அவர்கள் சென்றனர்.